This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். டைம்ஸ் ஸ்கொயர் ஸ்டைல் அசத்தலாக மாறுது சென்னை. இனி இந்த ஒரே ஒரு ஏரியா போதுமே. என்ன வேகம்! சென்னையில் உள்ள KNK ரோடு எனப்படும் காதர் நவாஸ் கான் ரோடு மொத்தமாக புனரமைக்கப்பட்டு வருகிறது. இதன் பணிகள் மிக மெதுவாக நடந்து வந்த நிலையில் தற்பொழுது பணிகள் சூடு பிடித்துள்ளன. தற்பொழுது 50% பணிகள் முடிந்துள்ளன. சென்னையில் இரவு நேர வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு கட்டமாக மிகப்பெரிய கட்டுமானம் ஒன்றை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. சென்னை ஏற்கனவே 24 மணி நேர நகரமாக உள்ளது. இதனால் சென்னையில் 24 மணி நேரமும் பல இடங்களில் கடைகள், ஃபுட்கோர்ட்கள் திறந்து உள்ளன. இந்த நிலையில் சென்னையில் இரவு நேர வாழ்க்கையை மேலும் சிறப்பாக திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதன்படி சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ் கான் சாலை, அதாவது KNK சாலையை புதிய தோற்றத்திற்கு மாற்ற முடிவு செய்துள்ளன. அங்கே 24 மணி நேர கடைகள் திறக்க, சாலைகளை அகலப்படுத்த, அழகாக்க, சாலையோரம் புதிய வகைகள் கடைகள் கொண்டு வர, பப், பார் போன்ற இடங்களை திறக்க முடிவு செய்துள்ளனர். பெங்களூரில் இருக்கும் MG ரோட், சர்ச் ஸ்ட்ரீட், அமெரிக்காவில் டைம்ஸ் ஸ்கொயர் ஸ்டைல் உள்ள இடங்களைப் போலவே இங்கும் மாற்றங்கள் செய்ய முடிவு எடுக்கப்பட்டு உள்ளன. இங்கே பப் மூலம் வருவாய் ஈட்டுவதற்காக 24/7 பாப் கலாச்சாரத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இங்கே திறப்பதற்கு மிக நீண்ட நவீன பிளாசா போன்ற அமைப்பு உருவாக்க உள்ளனர். இந்த பிளாசா நுழைவாயில் வரை பைக் செல்லும் வசதியையும் ஏற்படுத்தியுள்ளனர். இங்கே இருக்கும் ரவுண்ட்லோட் கேட், 4வது தெரு, வாலஸ் கார்டன் 2வது தெரு மற்றும் லால்ஸ் கார்டன் 3வது தெரு ஆகிய சாலைகளை மேம்படுத்த உள்ளனர். இதற்கு கட்டுமானம் நேற்று தொடங்கியது. இதற்கு அடிக்கல் நாட்டிய நிலையில் கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தை ஆட்சிக்கு வந்ததில் இருந்து திமுக அரசு தீவிரமாக செயல்படுத்த முயன்று கொண்டிருக்கிறது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் கீழ் புதிய சுற்றுலா பகுதிகளை உருவாக்குவது, பழைய சுற்றுலா பகுதிகளை மேம்படுத்துவது என்று பல முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. முக்கியமாக சென்னையில் இருக்கும் கடற்கரைகளை சுத்தப்படுத்தும் பணிகளும் நடந்து கொண்டு இருக்கின்றன. சென்னையில் பல புதிய அலங்கார அமைப்புகளை ஏற்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முக்கியமாக சாலைகளையும் பொது இடங்களையும் சுத்தப்படுத்தும் பணிகள் சென்னையில் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தை 500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. மதுரவாயல் டு துறைமுகம் உயர்மட்ட சாலையை மீட்டெடுத்து நிறைவு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. 20 கிலோமீட்டர் தொலைவில் ரோடுக்கு உயர்மட்ட சாலையாக அமைந்துள்ளது. மீஞ்சூர் முதல் வண்டலூர் வரை 62 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரு புறங்களிலும் பெருவழி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.